மிக அண்மையிலே இந்த தமிழரசு கட்சி ஒரு ஒப்பந்தத்தை செய்தாம் என்று கடந்த 14ஆம் தேதி முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் ராவ் ஹக்கீம் அவர்கள் ஊடகங்களை வெளியிட்டார். அந்த ஊடக அறிக்கையை பார்த்த பின்னர் இந்த மாவட்டத்திலே பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் அந்த அறிக்கையை மறுத்தார். எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது, ஹக்கீம் அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இவர் மறுத்தது பொய், அல்லது ஸ்ரீநேசன் அவர்கள் மறுத்தது உண்மை என்று சொன்னால் ஹக்கீம் அவர்கள் சொன்னது பொய். இந்த இருவருமே சொன்னது உண்மை என்று சொன்னால் நான் சொல்லி வந்தது போல இந்த மாவட்டத்திலே வடபகுதி தலைவர்களை நம்பி கிடக்கிற உங்களுக்கு தெரியாமல் வடக்கு தலைவர்கள் பலமையாக செய்து போல ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் என்ன ஒப்பந்தத்தை செய்தார்கள் என்பது கடவுளுக்கு வெளிச்சம். ஆனாலும் கண்டியிலே பிறந்த ஹக்கீம் அவர்களும் வடக்கிலே பிறந்த ஒரு தலைவரும் ரகசியமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்தால் இதை கேள்வி கேட்பதற்கும் அறிவதற்கும் மட்டக்களப்பிலே அவர்களுடைய கதையை கேட்டு திரிகிற மக்களும் தலைவர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும், மக்களும் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிலே தகவல் அறியும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகையால் இந்த ஊடக நண்பர்கள் சொல்ல விஷயம் என்னவென்றால், கடந்த காலங்களிலே ஊடகங்கள் வாயிலாக வந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை நீங்களும் உறுதிப்படுத்துங்கள். முக்கியமாக தமிழரசு கட்சி பின்னால் திரிகிறவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் பின்புலம் என்னவென்று எங்களுக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் ஹக்கீம் அவர்கள் கொழும்போடும் கண்டியோடு நின்று விடுவார். இப்பொழுது முஸ்லிம் காங்கிரசுடைய பொறுப்பை கையில் ஏற்றி போகிறார் எங்களுடைய பக்கத்து நகரத்தில் வசிக்கிற கிஸ்புல்லா அவர்கள். அவர்தான் இப்பொழுது முஸ்லிம் காங்கிரஸை பலப்படுத்தி எங்களை போன்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அடுத்த முறை மாகாணத்தை ஆட்சி செலுத்த வேண்டும் என்று அதிகாரத்துக்காக இயங்குகிறார். அப்படி என்றால் இந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே எங்களுக்கு உரித்தான, நாங்கள் தான் அதிகாரம் கேட்ட, இரத்தம் சிந்திய, போராடிய மாகாணத்தை விளைவிச்சுவதற்கும் கூட்டாட்சி செய்வதற்கும் உரித்துடையவர்கள் வடபகுதி தலைவர்களும் ஹக்கீமா என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்கள். ஆகையால் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருப்பதாக நான் பார்க்கிறேன்.